100 பார்வையற்றோர் குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் எம்எல்ஏ நா. கார்த்திக் வழங்கினார். கோவை வரதராஜபுரம் பகுதியில் அமைந்துள்ள தேசிய பார்வையற்றோர் இணைய மையத்தில் உள்ள 100 உறுப்பினர்கள் குடும்பங்களுக்கு தேவையான கொரோனா நிவாரணப் பொருட்களும் மதிய உணவு வழங்கும் விழா கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் தலைமையில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் குமரேசன், கண்ணன், உமா மகேஸ்வரி, கனிமொழி, பொதுக்குழு உறுப்பினர்கள் மு. மா. ச. முருகன், ராஜராஜேஸ்வரி, பகுதி கழக பொறுப்பாளர் சிங்கை மு. சிவா, கிளை கழக பொறுப்பாளர்கள் சிவகுமரன், தனபால், செல்வராஜ், ராமகிருஷ்ணன், மனோகரன், அன்பழகன், திராவிடமணி, மோகன்ராஜ் மற்றும் பலர் உடனிருந்தனர். இதுகுறித்து தேசிய பார்வையற்றோர் இணையத்தின் ஒருங்கிணைப்பாளர் சதாசிவம் கூறுகையில், முன்னாள் எம்எல்ஏ நா. கார்த்திக் பல்வேறு உதவிகளை இன்று வரை தங்களுக்கு செய்வதாகவும் மேலும் அவருக்கு நன்றியையும் தெரிவித்தனர். கொரோனா பேரிடர் காலத்தில் பலதரப்பட்ட மக்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 1 மாத காலத்திற்கு முன்பு முதலமைச்சர் அவர்களும் கழக இளைஞரணி இரு அக்கா வணக்கம். டி. சதாசிவம், ஒருங்கிணைப்பாளர், தேசிய பார்வையற்றோர் இணையம், தமிழ்நாடு மேற்கு. திரு நா. கார்த்திக் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் பொறுப்பில் இருந்த காலத்தில் எங்கள் தேசிய பார்வையற்றோர் இனத்திற்கு பலவிதமாக உதவிகள் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் எம்எல்ஏ இருந்த காலத்தில் மட்டுமல்லாமல் அவர் துணை மேயராக இருந்தபொழுது எங்கள் வளாகத்தில் கூரை அமைத்து கொடுத்தல், சிறு தொழில்கள் செய்ய எங்கள் உறுப்பினர்களுக்கு உதவிகள் செய்தார். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் கலைஞர் உடைய பிறந்தநாள் அன்று எங்களது உறுப்பினர்களுக்கு நல உதவிகளும் ஸ்டிக்குகளும் வாங்கி உதவி புரிந்தார். எங்களது அலுவலகத்திற்கு முன்னால் உள்ள சாலை பழுதுபட்டதுள்ளது என கேட்டிருந்தேன், அதை சரி செய்திருந்தார். எங்களுக்கு இங்கு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது என்று முறையிட்டேன். அதை ஏற்றுக்கொண்டு இங்கு எங்களுக்கு போரிங் போட்டு கொடுத்தார். அது மட்டுமல்ல, கொரோனா காலத்தில் எங்கள் மக்கள் வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள் தான் நிறைய இருக்காங்க, பார்வையற்ற மக்கள். அவர் வியாபாரத்துக்கு செல்ல முடியாமல் கஷ்டப்பட்ட காலங்களில் அவர்கள் குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் மளிகை சாமான்கள் தந்து ஆதரித்தார். அதேபோல் இன்றும் 100 குடும்பங்களுக்கு அவர் அரிசி மற்றும் மளிகை சாமான்கள் தர இணைந்துள்ளார் என்பதை மகிழ்ச்சியோடு